உங்க மாமனார் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்காரு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருக்கும்ல, அந்த ஃபீலிங் என்ன, அந்த மொமெண்ட் என்ன? இவங்க எல்லாம் சொன்னாங்க, இவங்க சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் எல்லாம் மேரேஜுக்கு அப்புறமா நடந்த விஷயம். எனக்கு வந்து இவர் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அப்போது எங்களுது வந்து நான் கிராம சைடுங்க. எனக்கு என் தங்கச்சி இருக்காங்க. அப்போது நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அப்போ 2 பொண்ணில் ஒரு பொண்ணு கண்டிப்பாக கட்டி கொடுத்து ஆகணுங்கிற சூழ்நிலை அம்மா சைடில் இருக்குது. அப்போ இவங்க நகையெல்லாம் எதுவும் கேட்கல, இருந்தாலும் நாம் போடுற ஒரு மரியாதைக்காக கொஞ்சம் போடணும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இவர் வந்து பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு, எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் எங்கள் சூழ்நிலை நாங்கள் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு தனியாக பேசினார். இப்போ இந்த மாதிரிப்பா நகை பற்றி பேசுவாங்க, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். நகை பற்றி நான் கேட்டேம்மா, எங்கள் ஃபேமிலிக்கு வரப்போகிற நான் கேட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அப்படின்னு அம்மாவும் யோசிச்சாங்க, நாங்களும் யோசித்தோம். அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லைங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரே வந்து நகை வந்து என் கழுத்தில் போட்டு போயிட்டாருங்க. ஒரு 5 பவுனோ 10 பவுனோ இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து போட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு என் பேர் சொல்லி என்னை அவரை கூப்பிட்டதை விட சாமின்னு சொல்றது மட்டும்தான் அவர் இது வரைக்கும் என்னை கூப்பிட்டுருக்கிறாருங்க. என் பேர் கூட அதிகமாக சொன்னதே கிடையாதுங்க. அவர் சாமி இங்கே வா, அதுப்பா இதுவா அப்படிதான் சொல்லுவாருங்க அவர். எனக்கு மருமகளை சாமின்னு தான் கூப்பிடுவீங்களா? இதுவும் முதல் முறையாக கேட்குறோம் சார். யாரோ ஒருத்தர் பெற்று வளர்த்து 20 வருஷம் படிக்க வச்சு எங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சும்மா கிடைக்கிற தங்கம். அந்த தங்கத்தை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு பயம் கலந்த பக்தி. சம்சாரத்து மேலே மகன் மேலே வைக்கிறது பக்தி கிடையாது, மருமக மேலே வைக்கிறதா பக்தி. அதுதான் எனக்கு அவ சாமி.